நெறிமுறைகள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்றும் எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமல் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி கெஸ்ட் லெக்சர்ஸ் பணியமர்த்தல ஏதாவது தவறு இருக்குது, இல்லை ஏதாவது மண்டல கல்லூரி கல்வி இயக்குனரே இதுக்கு முதல் பொறுப்பாவார் என்பதால் கவனமுடன் பணியமர்த்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்படி ரெக்ரூட் பண்ணுறது எல்லாமே ஆர்ஜேடி ஆஃபீஸ் மூலமாக தான் நடக்கும். இப்படி இதில் ஏதாவது தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் முழுக்க ஆர்ஜேடி தான் பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. நிர்வாக நலன் கருதி பணியமர்த்தப்படும் கௌரவர்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்படின் உரிய விசாரணை குழு பரிந்துரையின் அடிப்படையில் அவசியம் எனில் பணியிலிருந்து விடுவிக்க சார்ந்த கல்லூரி முழுவதற்கு முழு அதிகாரம் உண்டு என தெரிவிக்கலாகிறது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான பதிவு பண்ணுறது, அதாவது ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணுறது, உங்களோட சான்றிதழ், உங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், விண்ணப்பதாரர்கள் பதிவு, அந்த விண்ணப்பத்திற்கான தகவல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக விண்ணப்ப கடிதம் செலுத்துதல் அண்ட் சான்றிதழ் பதிவேற்றம் செய்தல் மற்றும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்லோடு, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பண்ணியாகணும். இணையவழியாக விண்ணப்பிக்கப்படும் இந்த நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டியலிடப்பட்ட படிகளின் பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிட், அப்ளிகேஷனை நீங்கள் உள்ள ஒரு விண்ணப்பம் டைப் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்பராக டைப் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன், மண்டலம் மற்றும் மாவட்டங்களை தெரிவு செய்தல், உங்களோட செலெக்ஷன் ஆஃப் ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ, விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல், அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ பே பண்ணுறீங்க, அது மூலமாக நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்க. அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சது, பேமெண்ட்லாம் முடிச்ச பிறகு அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட், விண்ணப்பம் பதிவு பிறகு அச்சிடுதல், ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடு, சான்றிதழ் பதிவேற்றம், இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்திருக்கும், நீங்கள் லாகின் பண்ணிட்டு டேரெக்டாகவே நீங்கள் உள்ள முன்வேணா பார்க்கலாம். விண்ணப்பதாரர் பதிவு, விண்ணப்பம் உள்ளீடு, மண்டலம் மற்றும் மாவட்டங்களை தெரிவு செய்தல், விண்ணப்ப கட்டணத்தை செலுத்துதல், விண்ணப்பம் பதிவிறக்கி அச்சிடுதல், சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல், விண்ணப்பதாரர்கள் மேலே உள்ள அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு மேலே சொல்லப்பட்ட எல்லா உரிய நேரத்தில் எல்லாத்தையும் கவனிச்சு சொல்லி நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா கீழே இருக்கிற பக்கத்தை பாருங்கள். இப்படி தான் நீங்கள் அந்த பேப்பருக்கு அதுக்கு அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இந்த பேஜை கிளிக் பண்ணுறதுக்கான இதுக்கு லிங்க் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸு இப்படி தான் உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கும். இதில் நீங்கள் எடுத்தோடனே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்டோட பேர், அது ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு தெரியும், கடைசியில் தான் இனிஷியல் வரும்னு, அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு உங்களுக்கு ஒரு நம்பரு, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் லெட்டர் இதெல்லாம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்ட் நம்பர், அப்புறம் மொபைல் நம்பர், இதுக்கப்புறம் ஓடிபி ஜெனரேட் பண்ணணும். ஓடிபி உங்களுக்கு மொபைல்லையும் உங்களோட ரிஜிஸ்டர்டு இதுலேயும் வரும். ஓடிபி மொபைலில் வரதை டேரெக்டாக இதில் போட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்